சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கு, பண இழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரிய அளவுக்கான லாபங்களோ அல்லது யோகங்களோ கடந்த பிப்ரவரி மாசத்துல இவங்களுக்கு கிடைக்கல. ஏற்கனவே இவங்க சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகளும் சோதனைகளும் 2 மடங்கு அதிகரிச்ச ஒரு காலகட்டமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. பிப்ரவரி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சிம்மராசிக்காரங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது இந்த 2-3 வருஷங்களா இவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு, மன அழுத்தங்கள் ஏற்பட்டு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய குழப்பத்தையும் சந்திச்சுட்டு வராங்க. பொதுவா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தைரியமா முடிவுகளை எடுப்பாங்க, துணிச்சலான முடிவுகளை எடுப்பாங்க. முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் அந்த முடிவுகள்ல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா சமீப காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களால எந்த ஒரு முடிவுகளையுமே தைரியமா எடுக்க முடியல. ஒருவேளை தைரியமா முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சொந்த பந்தங்கள் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை துணை கூட சண்டை சச்சரவுகள், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி இவங்க கைகளுக்கு வர்றதுல ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்கிறது, உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில தவிர்க்க முடியாத பின்னடைவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளால சிம்மராசிக்காரங்க சமீப காலமா முடங்கி போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடந்து போன பிப்ரவரி மாசத்துலயும் சிம்மராசிக்காரங்க ஒரு சில நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. அதே நேரம் பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கட்டாயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகளை சந்திச்சு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்ல இருந்து முழுமையான விடுதலை கட்டாயமா கிடைச்சிருக்கும். அதே போல ஒரு சில சிம்மராசிக்காரங்க பிப்ரவரி மாசத்தோட தொடக்கத்துல பண நெருக்கடியை சந்திச்சிருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு பணப்புழக்கம் இவங்க கைகள்ல தாராளமாவே இருந்திருக்கும். அதாவது சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஆழமா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாலே கடந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பகுதியை விட 2வது பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கறத உங்களால அனுபவபூர்வமா உணர்ந்துக்க முடியும். அதே நேரம் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில முழுமையான முன்னேற்றங்களோ முழுமையான மன நிம்மதியோ இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுலயும் குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு இவங்க மனசுக்குள்ள தெளிவு கிடைச்சிருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லாம உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா, மன நிம்மதியை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில ஆபத்துக்களையும் சிம்மராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி மற்றும் புதன் பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். இந்த கிரக அமைப்பு சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், நிறைய மன தைரியத்தையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கட்டாயமா கொடுக்கும். குறிப்பா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில சூப்பரான ஐடியாக்கள் உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாக்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு சில சிறப்பான முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இது கூடவே ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாகவும் வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில பண உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சூரிய பகவான் சனி பகவானோட இணைஞ்சு இருக்கிற காரணத்தால சனி பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழந்து நிற்கிறார். இதனால சிம்மராசிக்காரங்க கண்டக சனியால சந்திச்சுட்டு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து தற்காலிக விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. இதனால இந்த மார்ச் மாசத்தோட தொடக்கத்துல இருந்தே உங்க மனசுல ஓரளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் நெருக்கடிகள்ல இருந்தும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான விடுதலை இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கிடைக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மார்ச் 7ஆம் தேதி புதன் பகவானும் மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவானும் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 8வது வீடு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம், அசுபஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மறைவு ஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானும் புத்திகாரகனான புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ற இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்களால ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும், துணிச்சலான முடிவுகளையும் எடுக்க முடியும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால நிறைய மன குழப்பங்களை சந்திப்பீங்க, கண்டிப்பா மன தடுமாற்றங்களையும் சந்திப்பீங்க. இதனால சிம்மராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தொழில் சம்பந்தமா முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தமா முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சுபகாரியம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. பெண்கள் கிட்ட ஆலோசனைகளை கேட்கறத கௌரவ குறைச்சலாம் நினைச்சுக்கிட்டு நீங்களே தனிப்பட்ட முறையில முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாதகருக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால மாதத்தோட பிற்பகுதியில முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. ஒருவேளை அவசர முடிவுகளை எடுக்க வேண்டியது இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அதே போல வெளியூர் பயணங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு பயணங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அந்த பயணங்களை முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி நீங்க வெளியூர் பயணங்கள் போறதுக்கோ அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போறதுக்கோ அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா வாகன பயணங்கள் மூலமா நீங்க ஒரு சில சிக்கல்களையும் சின்ன சின்ன விபத்துகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. இதனால சிம்மராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்திடுங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத பயணங்களா இருந்தாலும் பகல் நேரங்கள்ல பயணம் பண்ணுங்க, இரவு நேர பயணங்களை முழுமையா தவிர்த்திடுங்க. அதே போல ஒரு சில சிம்மராசிக்காரங்க வாகனங்கள் ரீதியா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாகன பழுது மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நீங்க வாகனத்தை வச்சு தொழில் செய்யறீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நிறைய வாகன பழுதுகளை கண்டிப்பா சந்திப்பீங்க. இது மூலமா பண இழப்பு ஏற்படும், மன நிம்மதி குறையும், அது கூடவே உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகள் கட்டாயமா ஏற்படும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேலைகளுக்கு போகணும் அல்லது பார்த்துட்டு இருக்கிற வேலையை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல மாத்திக்கோங்க. ஏன்னா மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க வேலை சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கண்டிப்பா பின்னடைவுகள் மட்டும்தான் ஏற்படும், பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்காது. அடுத்ததா சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. குறிப்பா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கிறதால மருத்துவ பரிசோதனைகளை சரியான நேரத்துல செய்யுங்க, மருந்து மாத்திரைகளை சரியான கால அளவுல சாப்பிட்டு பழகுங்க. அதே போல சொந்த பந்தங்கள் கூட பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளை தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஜாலியா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒரு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தி நிரந்தர பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லாத காலகட்டமா இருக்க போகுது. மாதத்தோட பிற்பகுதி பழைய குருடி கதவை துறடின்னு சொல்ற மாதிரி பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நன்றி, வணக்கம்.